நாங்க கொடுத்துடுறோம், ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல போய் சேர்த்துருங்க. பொட்டு பிள்ளைங்கள ரோட்ல நடுத்தரல நாங்க நிக்க வைக்க முடியாது, அது வந்து என்னுடைய மனசாட்சிக்கு இடம் கொடுக்காது. இந்த வழக்குல வந்து சாட்சியா எதை சொல்றாங்க அப்படின்னா, அனந்தநாயகி அம்மையார் வந்து ஒரு ரயில்ல வந்துட்டு இருக்காங்க. ரயில்ல வரும்பொழுது கூலிப்படை கிட்ட இவங்க வந்து பணம் கொடுத்து சொல்றாங்க, இவங்களை முடிச்சிருங்க, அதாவது யாருன்னா ஐயப்பெருமாளை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தான் அவங்க எஃப்ஐஆரே போடுறாங்க. இதுல நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க எந்த ரயில்ல வராங்கன்னு சொன்னாங்களோ அந்த ரயில் அன்னைக்கு இயங்கவே இல்லை. தோழர் வள்ளுவனர் கடுமையான தாக்குதல். அவர் நினைவுலேருந்து உடம்புல தோல்லாம் உறிஞ்சி நினைவுலேருந்து கிடக்குறாரு. அந்த நேரத்தில் கூட பார்த்துட்டு இவர் ஒன்று தோழருக்கு கலியபெருமாள் அவர்கள் அவர் பெருசாக ரியாக்டே பண்ணலைங்க. அவ்வளோதான் வள்ளுவன் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அத்தியாக உப்பு கூட சொல்லுவார். காதலன் படம் நினைக்கிறேன், பிரபுதேவா நடிச்ச படம் காதலன். அது அந்த படம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சிறைச்சாலை அந்த கொடுமைகள், அந்த லாக்அப் சீன் அதெல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லுவார், இந்த மாதிரிலாம் எங்களை வந்து போலீஸ் வந்து இதெல்லாம் என்னது எறும்புக்கள்லாம் இருந்தக்கூடிய துணியில வந்து இதை கொட்டிடுவாங்களாம், சீனியோட அந்த பாக கொட்டிடுவாங்களாம். அப்போ அளவுக்கு அதிகமான எறும்புகள்லாம் அவங்கள போய் கடிக்குமா. அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு மற்ற தோழர்கள்கிட்ட கேட்குறாங்களாம், என் தோழர் படம் போடுறேன்னு சொன்னாங்க, படம் ஓடவே மாட்டேங்குது, குரல் மட்டும்தான் கேட்குது, டிவி சரியா ஓடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்பதான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்பாவுக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிறது. செங்கல வலையொலி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு உரையாட வந்திருக்கும் விருந்தினர் தோழர் வேடியப்பன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நான் சிறப்பா இருக்கேன், மகிழ்ச்சி. இப்ப விடுதலை படம் வந்தது, விடுதலையில பாகம் 1 வந்தது, பாகம் 2 வந்தது. 2 பாகத்திற்கு பிறகு புலவர் யாரு அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து நிறைய பேர்கிட்ட போயிருக்கு. விடுதலை பாகம் 1 வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேர் புலவரை பற்றி பேசினவங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு சார்ந்து நிறைய தரவுகளை கொடுத்தாங்க. நிறைய பேர் வரலாற்று பிழையான தகவல்களை நிறைய சொன்னாங்க. அந்த காணொலிகள்லாம் நீங்க பாத்தீங்களா? புலவருடைய ஆரம்ப கட்டத்துல இல்லைனாலும் கடைசி காலங்கள்ல மிகுந்த நெருக்கமா நீங்க இருந்திருக்கீங்க, பயணிச்சிருக்கீங்க. அவரை பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டு. அந்த புத்தகத்தை தொகுத்ததுல பெரும் பங்கு உங்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் கொடுத்த அந்த பிழையான காணொலிகள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு உதவியா இருக்கும். விடுதலை பாகம் 1, 2 பாகம் வரும்போது, திரைப்படம் வரும்போது புலவரை பற்றியும் தமிழரசனை பற்றியும் ஒரு பெரிய அளவிலான தேடலில் இன்றைக்கு இருக்கிற இந்த இளைஞர்கள் மத்தியில. ஏன்னா புலவர் வாழ்ந்த காலகட்டம்ன்ற அந்த போராட்ட காலகட்டம்ன்றது 70களில் 70 ரொம்ப தீவிரம் நடந்த ஒரு போராட்டம். புலவருடைய வரலாறுன்றது ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிகப்பெரிய ஆளுமை புலவர். அது திரைப்படமா வரும்போது ஒரு தலைமுறைக்கு அவருடைய வரலாறு என்பது தெரியாம தான் இருந்தது. அதுல வெளிக்கொண்டு வந்ததை தோழர் வெற்றிமாறனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு, அது பாராட்டுக்குரியது. அவருக்கு உண்மையிலேயே நம்ம வாழ்த்துக்களை சொன்ன அவருக்கு. திரைப்படமா நிறைய பொதுவுடைமை கருத்துக்களை இடதுசாரி அரசியல பேசுன நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனா ஒரு துணிச்சலா ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த, அதுவும் ஒரு தமிழ்நாடு விடுதலை அரசியல முன்னெடுத்த ஒரு போராட்டத்தை துணிச்சலா எடுத்தார். அதை வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த இளைய தலைமுறைக்கு, பழைய வரலாறு தெரியாதவங்களுக்கு, உண்மையிலே இளைஞர்கள் ஆர்வம் லட்சக்கணக்கில் தேடி இருக்காங்க இணையத்துல. அததான் தோழர் நானும் கேட்கிறேன். தோழர் வெற்றிமாறன் அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரியது, அளப்பரியது. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலை தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்படி ஒரு முயற்சி அவர் எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு விடயம். அதையெல்லாம் மீறி அவர் எடுத்தாரு. ஒரு விஷயத்தை எதுக்காக எடுத்தாரு அப்படின்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த வரலாறை சரியா கொண்டுட்டு போய் கடத்தணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில எடுத்தாரு. ஆனா அந்த வரலாறை சார்ந்து பிள்ளைகள் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் பொழுது புலவரை பற்றி நிறைய பேர் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய வலையொலிகள்ல அவரை பற்றிய காணொலிகள் வந்துகிட்டே இருந்தது. அதுல பெருவாரியான காணொலிகள் பாத்தீங்கன்னா அவரை பற்றிய சரியான தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஆனா சிலர் பாத்தீங்கன்னா புலவர் இன்னும் உயிரோட இருக்காரு, இன்னும் தலைமறைவா இருக்காருங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இன்னும் நிறைய விடயங்கள் வந்து தவறுதலா உண்மைக்கு புறமானதா நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அந்த மாதிரியான காணொளிகள் பாத்தீங்களா? நீங்க பார்த்ததுல இதெல்லாம் வந்து உயரிய காணொளி அப்படின்னு நீங்க நினைச்சதும், ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு உங்க மனதுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்ல? அது இருக்கு. அந்த மாதிரியான காணொளிகளை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அதாவது அந்த நேரங்கள்ல பாத்தீங்களா, ஒருத்தர் கிரைம் செல்வராஜ்னு ஒரு பத்திரிகையாளர். ஓ. அவர் வந்து புலவர் வந்து வாத்தியார்ன்றத அந்த திரைப்படத்துல கட்டுறாங்க. அதை வச்சுட்டே ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஒரு குஸ்தி வாத்தியார். ஓ. அவரு தமிழாசிரியர், புலவருக்கு படிச்சவர், தமிழாசிரியர், அரசு பணியில் இருந்தவர். ஏன்னா ஏறத்தாழ ஒரு 87 அந்த காலகட்டங்கள் வரையும் புலவர்னு ஒரு தனி படிப்பே இருந்தது. பியூசி அல்லது +2க்கு பிறகு புலவர்னே ஒரு பட்ட படிப்பே இருந்தது. தமிழ் புலவர் படிப்பு, தமிழாசிரியருக்குன்னே அந்த படிப்பு. அது கூட தெரியல, அந்த வரலாறே தெரியாம ஒரு பிழையான பதிவு செய்யறாரு. குஸ்தி வாத்தியார் என்றார். இப்போ முகில் என்று ஒரு தோழர் பேசுறாரு, புலவருக்கு வந்து இந்த உணவு பாத்திரத்தில் மூத்திரத்தை பிடிச்சி கொடுத்தாங்க, அது குடிச்சாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவரு அடிச்சதா எல்லாம் சொல்லி, ஒரு புலவரை பார்த்த காவல்துறையில இருந்து யாரும் அடிச்சதால எந்த வரலாறு எந்த தரவுலையும் எந்த காவல்துறை அதிகாரிகளை சொல்லி இதுவரை சொன்னதில்லை. புலவரை பார்த்த சிறையிலையா இருக்கட்டும், காவல்துறை நடுங்குவாங்களாம். தொடர் வழக்கறிஞர் ரத்தனம் சொல்லுவார், மேசையெல்லாம் பெருசா வச்சிருப்பாராம். இவங்க மனுவோட பார்க்க போக்குல போகும்போது வணக்கம் தோழர்னு சிறைய அதிரும். அந்த அளவுக்கு ஒரு வீர சரிந்த ஒரு ஆளுமை ஒரு புலவர் கலிபெருமாள் தோழரை பொறுத்தவரையும். அரசு அவரை கண்டு அஞ்சனது அன்னைக்கு அவரை போய் அடிச்சாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சிறுமைப்படுத்துற மாதிரியான செய்தி. அது ரொம்ப மனவலி கொடுத்தது. ஏன்னா பேசுறாங்கன்றதுல நமக்கு நடந்த சம்பவங்களை பேசுறதுன்றதுனா வரலாறே தெரியாம எதையாவது பேசுன்றதுக்கு இதெல்லாம் பேசி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு உண்மையிலேயே மனவலி கொடுக்குற செய்தி. அதே மாதிரி புலவரை பத்தி ஒரு நிறைய செய்திகள் அந்த நேரங்கள் வலையொலியில நிறைய வந்தது. இப்போ நிறைய ஆவணங்கள் அதுல வர ஆரம்பிச்சது. அது ஒரு நமக்கு நேர்மறையான இதுதான். அந்த மாதிரி நல்ல அம்சங்களும் அதுல இருந்த அந்த சமயங்கள்ல நடந்தது. அதெல்லாம் இப்ப நமக்கு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் தேவாரம்லாம் இப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்றதெல்லாம் அது ஏற்புடையதெல்லாம் அவதூறு, பொய்யான செய்திகளை தெரியாத ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது எதனால நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இன்னைக்கு ஊடகத்துறை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா எளிய மக்களுடைய அறியாமை களைவதற்கான ஒரு துறையா தான் நம்ம பாக்குறோம். ரெண்டாவது ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மைக்கு முரமான செய்திகளை தவிர்த்து உண்மையை வந்து உண்மையா கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் அவர்களுடைய பணியாவும் இருக்கு. ஆனா பல ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு நாம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த உண்மைக்கு புறமான செய்திகளை கொஞ்சம் கூட ஐயம் இல்லாம பேசுறாங்க, மக்கள் கிட்ட கடத்துறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்? பெரும்பகுதியே இந்த மாதிரி பேசுறவங்கள நம்புறதில்ல மக்கள். தெரியுது அவங்களுக்கு. ஒரு பொய் 2 பொய் எதையோ இடையே பேசும்போது பேசிட்டாங்களா அது பெருசா எடுபடாது. இது தெரியாது. பொய்யை பேசுறதே தொழில உட்காந்து பேசுனாங்களா அது இயற்கையாவே வெளியே தெரியும். மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறது வந்து அடையாளம் கண்டிருக்காங்க. யாரு உண்மையை பேசுறாங்கன்றத மக்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. எது உண்மைன்னு தெரியாததுடைய விளைவா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய பார்வை நேரம், அந்த வியூவர்ஸ் கவுண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்கும்பொழுது அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப ஊடகங்கள் அவர்களை பேச வச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தரவுகள் வந்து மக்களை போய் சேருதுன்னு தானே அர்த்தம். இதை களையறதுக்கு என்ன பண்ணலாம்? இது மக்கள் கிட்ட நம்ம மாற்று ஊடகங்களை பயன்படுத்தி மக்கள் கிட்ட நாம தான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. மிகச்சரியான பதில். ஏன்னா இப்ப அவங்களை சொல்றவங்களை நம்ம தடுக்க முடியாது. அவங்க திட்டமிட்டு தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி உட்காந்து பேசுறதுன்றது அது ஒரு வகையான ஆபத்து. அது ஊடக அறத்துக்கு பத்திரிகை அறத்துக்கு எதிரானது. பொதுவெளியில வந்து ஒரு செய்தி பேசும்போது நம்ம எச்சரிக்கை உணர்வோட பேசணும். இவங்களாம் எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், நம்மளுக்கு ஒரு தலை இருக்குதுன்றத எதை வேண்டாலும் நினைக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிக்கத்தக்க ஒரு செய்தி. அது இது மாதிரி ஒரு மக்கள் போராட்டங்கள் இருந்த மிகப்பெரிய ஆளுமைகளை கவனக்குறைவா எச்சரிக்கை உணர்வு இல்லாம எதையாவது பேசி வச்சுட்டு போயிடுறதுன்றது ரொம்ப ஆபத்தானது, கண்டிக்கத்தக்கது. இப்ப விடுதலை பாகம் 1 அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா தோழர் வீரப்பன் அவர்களை பற்றி நீங்க நிறைய காணொலிகள் கொடுத்திருக்கீங்க. விடுதலை பாகம் 1க்கு பிறகு புலவரை பற்றியும் நீங்க நிறைய காணொலிகள் கொடுத்திருக்கீங்க. புலவரை பற்றி நீங்க பேசின அப்புறம் புலவரை பற்றிய தேடுதல் மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னும் பொழுது பொது வெளியில உங்ககிட்ட வந்து பேசுறாங்களா, அதை பற்றிய தரவுகள் கேட்கறாங்களா, இளைய பிள்ளைகளுடைய தேடுதல்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க எப்படி உள்வாங்குறீங்க?
நிறைய பேசுறாங்க புலவரை பத்தி. இப்போ அதுக்கு இந்த திரைப்படங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு நமக்கு நிறைய வலையொலிகள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள்லாம் இந்த முகநூல்ல வலையொலியில எல்லாம் இந்த கமெண்ட்ல கூட போடுறாங்க, பின்னூட்டங்கள்ல கூட நல்ல இதாதான் எழுதுறாங்க. இல்ல உங்ககிட்ட நேரா வந்து நேரம் நேரம் நிறைய இளைஞர்கள் பேசுறாங்க, மூத்த அரசியல் ஆளுமைகளும் பேசுறாங்க. ஒரு அது ஒரு நல்ல மக்கள்கிட்ட புலவரை சேர்த்திருக்கு. ஏன்னா இது புலவருடைய நூற்றாண்டும் கூட. ஆமா இந்த நேரத்துல உண்மையிலேயே அது பெரிய மக்கள் மத்தியில போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தோழர், இப்ப புலவரோட மூன்றாவது தலைமுறை நீங்க. ஆமா புலவருடைய மூன்றாம் தலைமுறையோட மூத்த வாரிசு நீங்க. மூன்றாம் தலைமுறையோட மூத்த வாரிசு. இப்போ புலவர் ஏறத்தால நீங்க குழந்தை அப்பாவுக்கு அப்பா அம்மா திருமணமே அப்பா பரோல்ல வந்துதான் திருமணம்ன்றாரு. அந்த சூழல்ல நீங்க பிறந்து குழந்தையா இருக்கும்போது அப்பெல்லாம் சிறையில இருக்காரு, தாத்தாவும் சிறையில இருக்காரு, ஏறத்தால குடும்பமே சித்தப்பா சிறையில இருக்காங்க, எல்லாருமே சிறையில இருக்காங்க. ஒரு பெரிய நெருக்கடியான சூழல்ல தான் நீங்க பிறந்து வளர்ந்துருக்கீங்க. அப்ப நீங்களாம் அந்த அரசியல் சூழல்ல தாத்தாவோட அரசியல், அப்பாவோட அரசியல், இதையெல்லாம் எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? எப்படி அதை உணர்ந்தீங்க நீங்க? நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமுமே சிறையில இருந்தாங்க அப்படிங்கறது வந்து மாற்று கருத்து இல்ல. ஒட்டுமொத்த சிறையிலும் குடும்பமே சிறையில இருந்தாங்க அப்படிங்கிற பொழுது தளவாய் சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு காவலர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புலவர் ஒரு மூத்த அதிகாரி, காவல் அதிகாரி, மூத்த காவல் அதிகாரி. அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, புலவருடைய குடும்பத்தை வந்து பூண்டோட ஒழிச்சிட்டோம், புலவர் குடும்பத்துக்கு இன்னைக்கு வாரிசு இல்ல, புலவர் இனி வந்து புலவருடைய குடும்பமே இன்னைக்கு இனி ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்றாரு. அது சொன்ன அப்புறம் தான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா புலவர் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வேணும், ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த குடும்பத்திற்கு நான் வாரிசு கொடுப்பேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் அன்னைக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்து அப்பா அவர்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தூக்கு தண்டனை கைதி தான் அப்பா அப்ப. தூக்கு தண்டனை, ஆமா தூக்கு தண்டனை கைதி தான் அப்பா அப்ப. அந்த மாதிரியான சூழல்ல ஒரு நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அது இளம் கன்று பயம் அறியாதுன்னுவாங்க இல்லையா, அம்மாவுக்கு அன்னைக்கு இளம் வயது தானே, ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில அம்மா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு வாரிசு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த திருமணத்திற்கு அடையாளமா தான் நான் வரேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நான் பிறந்த அப்புறம் நான் பிறக்கும்பொழுது அப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறையில தான் இருக்காரு. இன்று வந்து பொன்னையன் தோழர் இருக்காரு இல்லையா, முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தோழர் இருக்காரு இல்லையா, அவருடைய பெரோல்ல தான் நம்ம அம்மா வெளியில அப்பாவை கூப்பிட்டுட்டு வராங்க. அவரு தான் வந்து அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்த பெரோல்ல தான் அப்பாவை வெளியில கொண்டுட்டு வராரு அம்மா டெலிவரி நேரத்துல. பிறந்தவுடன் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நான் போன இடம்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சிறைச்சாலை தான், மத்திய சிறைச்சாலை தான் நம்ம முதல்ல காலடி எடுத்து வைக்கக்கூடிய இடமா இருக்கு. ஏன்னா தாத்தா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சிறை தோழமைகள் எல்லாருமே குழந்தைய பார்க்கணும்னு அவளோட காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா புலவருடைய குடும்பத்திற்கு ஒட்டுமொத்தமா வாரிசு இல்லை அப்படின்னும் பொழுது, ஒரு வாரிசு வருது அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்த அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய எல்லா தோழமைகளுமே ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னன்னா ஆண் பிள்ளையாதான் இருக்குங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடாவும் இருக்கு. அது எந்த வகையில அந்த ஒரு விஷயத்த என்னால இன்றளவு ஏத்துக்க முடியல. எப்படி வந்து ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் வாரிசு, ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் அந்த புரட்சி அடுத்தது எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது ஒரு வியப்பா தான் எனக்கு இருக்கு. ஏன்னா தமிழ் சமூகம்ங்கிறதே தாய்வழி சமூகம் தான், தாய்வழி சமூகத்துலதான் வந்து தமிழ் சமூகம் அப்படிங்கிறதே தொடங்கி வந்தது. இன்னைக்குதான் அது மாறி இருக்கு. அது வியப்பா இருந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நான் அடுத்தது போனது வந்து பாத்தீங்கன்னா ஐயா பெருஞ்சித்தனார் அவர்களது இல்லத்துக்கு தான் போறேன். இங்க நான் பிறந்தவுடன் அம்மா அப்பா கிட்ட வந்து அம்மா கிட்ட அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, பெண் பிள்ளைன்னு சொன்ன உடனேவே அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, பெண் பிள்ளையா இருக்காங்க, ஊர்மிளாங்கிற பெயர் வச்சிடலாம் அப்படின்னுட்டு. ஊர்மிளாங்கிறது யாருன்னா முதல் பெண் போராளி ஈழத்துல, அவர்களுடைய நினைவா அவர்களுடைய பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அம்மாவும் விருப்பம் இருக்கு அப்படின்னாலும் தாத்தா என்ன சொல்லுவாரோங்கிற ஒரு சிறு ஐயம் இருந்தது. அவர் மாத்தி வச்சுட்டாருன்னா என்ன பண்றது, அவருடைய இதுவும் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில போறாங்க. சிறைச்சாலைக்கு போய் தாத்தா கிட்ட காட்டும் பொழுது அவரு வாங்கி முதல்ல சொன்ன பேரு என்னன்னா உர்மிளாங்கிற பேரை வச்சிருங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு. அங்க இருந்து பெருஞ்சித்தனார் ஐயா வீட்டுக்கு வரும்பொழுது பெருஞ்சித்தனார் ஐயா கூப்பிடுறதே வந்து உர்மிளா திருப்பி வந்துட்டாளான்னு சொல்லி கூப்பிடுறாராம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வை எழுச்சி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது பொதுவாவே இந்த எப்படி சொல்றது, இந்த போராட்ட வரலாறு, இந்த புரட்சி சார்ந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவர்கள் மீது ஒரு கோபம் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும்.
ஆனா எனக்கு அதற்கான வாய்ப்புகளும் இல்லாம இருந்தது. ஏன்னா நல்ல காவலர்களையும் நாங்க நிறைய அந்த நேரங்கள்ல பார்த்தோம். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, மத்திய சிறைச்சாலை தான் போறோம் அப்படின்னும் பொழுது அந்த முழு கதவையும், ஏன்னா வரக்கூடிய குழந்தை வந்து அது சாரல் அடிச்சிட்டு இருந்ததாம். அந்த சாரல்ல குழந்தை நினைச்சிட கூடாது அப்படின்னுட்டு ஜெயிலர் வந்து முழு கதவையும் திறந்து விட்டு கூப்பிட்டுட்டு போய் என்ன தூக்கி முதல்ல உச்சி முகர்ந்து முத்தமிட்டது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அங்க இருந்த ஒரு அதிகாரி தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான சில நல்ல உள்ளங்களையும் நம்ம கடந்து வந்ததுனால எல்லாருக்கிட்டையும் நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. நம்ம எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை எடுத்துக்கணும், குறைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு நமக்கு வந்துருச்சு. ரெண்டாவது, இப்படி ஒரு சூழலை நம்ம உருவாயிருக்கோம் அப்படின்னும் போது சமூகம் சார்ந்த பொறுப்புகளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பசுமரத்தாணி மாதிரி நமக்கு பதியப்பட்டது. இப்படியான ஒரு விஷயம் தான் தோழர். இப்ப இன்னொரு செய்தி நீங்க சொன்னீங்க, தலவாய் சுந்தரம். அப்ப இந்த விடுதலை திரைப்படத்தை பாக 2ல கூட எடுத்த உடனே முதல் காட்சி அதான் வச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி வாத்தியார் என்ற அந்த புலவருடைய அந்த இதுல வச்சு திருவள்ளுவர் ஒரு காவல் நிலையத்தை கண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. கருப்பு துணியில கண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி போய் அவர்கிட்ட பேசுவார். அந்த சம்பவம் நடந்ததா சொல்லுவார். தாத்தா நம்ம நிர்வாணம் இந்த முதல் காட்சியில கண்ணை கட்டி காவல் நிலையத்துல வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு காவல் அதிகாரி அவர்கிட்ட பேசுவார். அது புலவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்றத புலவர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்துல கூட அதை பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது என்ன கேட்டாருன்னா, நீங்க இந்த போராட்டத்துல இருந்து விலகிக்கங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நாங்க எந்த தொந்தரவும் செய்யல அப்படின்றத புலவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது புலவரிடம் மட்டுமல்ல, தோழர் வள்ளுவனிடமும் கேட்கப்பட்டது. தோழர் வள்ளுவனை தாண்டி புலவருக்கு வந்து 2 ஆண் பிள்ளைகள் மட்டும் இல்ல, 3 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. இந்த 3 பெண் பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த குடும்பத்துலதான் பிறந்தாங்க. அப்படின்னாலும் தாத்தா அவர்கள் அந்த தலைமறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 3 பேருமே சொல்லனா கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா பாட்டி ஒரு பக்கத்துல, அண்ணனுங்க ஒரு பக்கத்துல, அப்பா ஒரு பக்கத்துல, எங்க இருக்காங்கன்னே தெரியல. மிகுந்த காவல்துறையுடைய அந்த அச்சுறுத்தல், இதற்கெல்லாம் இடையில மிகுந்த மோசமான ஒரு சூழல்ல தான் இவங்களுடைய நிலை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டியாருடைய அக்கா அனந்தநாயகி பாட்டி, பெரிய பாட்டி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அனாதை ஆசிரமத்துல இந்த குழந்தைங்களும் அனாதையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இவங்களை வந்து அங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்ப தலவாய் சுந்தரம் போய் அவர்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 பிள்ளைங்களையும் வெளியில விட்டுடுங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு நெருக்கடி நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் வச்சுப்பேன்னு கூட சொல்லல, நாங்க கொடுத்துடுறோம், ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல போய் சேர்த்துருங்க, பொட்டு பிள்ளைங்கள ரோட்ல நடுத்தர்ல நாங்க நிக்க வைக்க முடியாது, அது வந்து என்னுடைய மனசாட்சிக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, இல்லைன்னா நீங்க மிகப்பெரிய அளவுல மோசமான விளைவுகளை சந்திக்க முடியும் அப்படின்னு சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து வராரு. அம்மையார் அவர்களையும் பொய் வழக்குல சேர்க்கிறாங்க. ஆமா, அது அந்த வழக்குல சேர்க்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கையே உடைச்சிருக்கலாம் புலவர். எப்படின்னா, இந்த வழக்குல வந்து சாட்சியா எதை சொல்றாங்க அப்படின்னா, அனந்தநாயகி அம்மையார் வந்து ஒரு ரயில்ல வந்துட்டு இருக்காங்க. ரயில்ல வரும்பொழுது கூலிப்படைக்கிட்ட இவங்க வந்து பணம் கொடுத்து சொல்றாங்க, இவங்களை முடிச்சிருங்க, அதாவது யாருன்னா ஐயப்பெருமாளை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிதான் அவங்க எஃப்ஐஆரே போடுறாங்க. இதுல நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க எந்த ரயில்ல வராங்கன்னு சொன்னாங்களோ அந்த ரயில் அன்னைக்கு இயங்கவே இல்லை. இத வழக்கெடுத்து நடத்திருந்தாலே அன்னைக்கு வழக்கு உடைஞ்சிருக்கும். ஆமா, ஒட்டுமொத்த குடும்பமும் சிறைக்குள்ள போயிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா புலவரங்க அங்கதான் நம்ம புலவரை உள்வாங்க வேண்டியிருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வசதி இருக்கு, நான் வழக்கெடுத்து வாதிட்டு நான் வெளியில வந்துருவேன். ஆனா இந்த நீதிமன்றம்ங்கிறது எளிய மக்களுக்கானதா இல்ல. எது எளிய மக்களுக்கானதாக இல்லையோ அந்த இடத்துல போய் நான் என்னுடைய நீதியை கேட்டு முறையாடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இந்த பூஸ்வ அமைப்பை அவங்க என்ன எனக்கு தண்டனை கொடுக்கறது, இவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன், இவங்களை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லி அவர் பேசிய பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1000 கட்டபொம்மன் படத்தை பார்த்த மாதிரி இருக்குமா? நீ இன்றளவும் அங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடியவங்க பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விடுதலை ஆயிருந்திருக்கலாம், அதையும் செய்யல. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அப்பா மிக அந்த ஊழ்வினைன்னு சொல்லுவாங்க, கர்மான்னு சொல்றாங்க சிலர். நம்ம வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா ஊழ்வினைன்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு காட்டுது அப்படின்னா, எந்த தலவாய் சுந்தரம் அவர்கள் வந்து புலவருடைய குடும்பத்தை கூண்டோடு ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரோ, அந்த தலவாய் சுந்தரம் அவர்களோட குடும்பமே இன்னைக்கு இல்லை அப்படிங்கறத பிற்காலத்துல அப்பா சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டாங்க, இன்னும் சிலர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை அப்பா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா நல்லது நடக்குங்கிறது நமக்கு பசுமரத்தாணி மாதிரி அப்பவே குழந்தையில பதிஞ்சிருது. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா,
தோழர் இப்ப நீங்க சொன்னீங்க தாத்தா வந்து புலவர், நீதிமன்றத்துல வாதாடி எனக்கு விடுதலை வாங்க விரும்பல என்று சொல்றது, அது அன்றைக்கு இருந்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அன்னைக்கு அப்படி நீதிமன்றங்களை புறக்கணிப்பது, அது கட்சியோட நிலைப்பாடு. அதுல புலவர் உறுதியா இருந்தார். இல்ல கட்சியுடைய நிலைப்பாடுனா எந்த காரணத்திற்கான நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எதற்காக நிராகரிக்கிறோம்னு ஒரு புரிதல் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எந்த காரணத்திற்காக அன்னைக்கு நிராகரிக்கிறாங்க அவங்க, அது இளைய மக்களுக்கானதாக இல்ல. அது உள்வாங்கி தொடர் இன்னைக்கு நீங்க அடிபடுறீங்கன்னா, ஒரு செய்யாத தவறுக்கு நீங்க அடிபடுறீங்க, அது உங்க கட்சிக்காக நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. உங்களை சார்ந்த சம்பந்தமே இல்லாத குடும்பத்தை சார்ந்த ஒரு 11 பேர், ஒட்டுமொத்த கிராமமும் சுத்தி இருந்த அத்தனை மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அது நீங்க செய்யாத ஒரு விஷயத்துக்குன்னா இதை நான் செய்யலையான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஐயம்பெருமாள் கொலை என்றது தமிழரசனும் மற்ற தோழர்களும் தான் பண்றாங்க. புலவருக்கும் புலவர் குடும்பத்துக்கும் அதுல துளியும் சம்பந்தம் கிடையாது. பழிவாங்கினது ஒரு இன்னொன்னு சொல்லுவாங்க, ஐயம்பெருமாளை காப்பாத்திருக்க முடியும். காவல்துறை திட்டமிட்டு ஐயம்பெருமாள் சாப்பிடும், ஐயம்பெருமாள் செத்தான அந்த வழக்குல இவங்களை எல்லாம் சேர்த்தணுன்றதுக்காக திட்டமிட்டு காப்பாத்தல் என்ற ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஆமா, உண்மைதான். அதுல உண்மையே இருக்கதான் செய்யுது. ஐயம்பெருமாள் அவர்களை பற்றி பேசும்பொழுது பொதுவாவே ஆள்காட்டி ஐயம்பெருமாள், ஆள்காட்டி ஐயம்பெருமாள் சொல்றாங்க. இவங்க வந்து இவங்களை காட்டி கொடுத்தாங்கிறதுக்கோசரம் எல்லாம் அவரை வந்து அழித்தொழிப்பு செய்யணும்னு தமிழரசு முடிவு பண்ணல. வேலையில செஞ்சுட்டு பணம் பறிக்கிறது, காவல்துறை வாகனத்திலே போறது, அந்த மக்களை இந்த வெடிகுண்டு சம்பவத்தை சொல்லியே மிரட்டி நிறைய பண்ணிருக்காங்கன்ற, அதனாலதான் என்னன்னா மக்களுக்கு எதிரான விஷயங்கள் செய்யறது. சில இடங்கள்ல வந்து பணம் பறிப்பு செய்ய முயற்சிக்கிறது, இல்ல வேற ஏதாவது அட்டுழியங்கள் செய்யறது, அப்படி வந்து எதிர்த்து மக்கள் விரோதியா இருந்ததுனாலதான் தமிழரசன் திட்டமிட்டு நிச்சயமா அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அது தவிர்த்து நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவர் ஆள் காட்டினதுனாலதான், ஆள்காட்டி அப்படிங்கிற இருந்ததுனாலதான், ஆள்காட்டின்றதுனால மட்டும் இல்ல, அந்த செய்தியை ஆமா அதை நம்ம கூர்மையா வந்து நம்ம மக்களை மிரட்டுறான், மக்களுக்கு எதிராக பண்றான், மக்கள் இருந்து பணம் பறிக்கிறான், இந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியா செஞ்சு இருக்கிறான். போலீஸ் வண்டியில சுத்திட்டு போலீஸ் செல்வாக்க பயன்படுத்தி மக்களை பயமுறுத்துறான். இந்த இதனாலதான் ஐயம்பெருமாளை தமிழரசன் கொண்டாருன்ற செய்தி பதிவு பண்றாரு. அது கொல்றதுக்கு அவர் முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா இடையில ஆட்கள் வராங்கிறதுனால தமிழரசன் அவர்கள் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. காப்பாத்திருக்க முடியும். காவல்துறை அதிகாரிகளும் அங்க போறாங்க. போகும்பொழுது வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி தமிழரசன் தான் செய்யறாருங்கிறத வாங்கிக்கிறாங்க. ஆனா அப்படி வாங்கிட்டா புலவருடைய குடும்பத்தை சேர்க்க முடியாதுங்கிறதுனால அவர் இறக்குற வரைக்கும், அதிகாலை வரைக்கும் அவரை வந்து துடிக்க விட்டுட்டு, அவர் உயிர் போன அப்புறம் அவருடைய கைநாட்டை வச்சுதான் புலவர் வள்ளுவன், தோழர் வள்ளுவன் அவர்கள், ஆமா வள்ளுவன் அவர்களை தான் முதல் கட்ட இதுவா சேர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழக்குல. அந்த மாதிரியான விஷயங்கள் அதுலதான் வருது. தொடர் இப்ப புலவருடைய இதுல ஒரு அந்த சிறை போராட்டங்கள் இருக்கு பாருங்க, அதை பத்தி எல்லாம் அப்பா தாத்தா சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? இந்த சந்திரமுகி படம் பார்த்திருக்கீங்களா? சந்திரமுகியில வந்து இந்த ஒட்டியானத்தை பார்த்தோன்னே ஒரு முகபாவனைக்கு வரும்ல, அந்த மாதிரி ஒரு முகபாவனை வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாம் வரும். அந்த சிறை வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இவங்க முகத்துல எப்பவுமே அப்படி ஒரு மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த சிறையில இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அவர்களது, ஏன்னா அது வந்து ஒரு புரிதலுடன் கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. அந்த உணர்வின் அடிப்படையில அவங்க எப்ப பேசினாலுமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மகிழ்வான ஒரு தருணமா, ஒரு மலரும் நினைவுகளை பத்தி பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. இவங்க வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணதா இருக்கட்டும், இவங்க போராட்டங்கள் நடத்தியதா இருக்கட்டும், இவங்க உண்ணாவிரதங்கள் இருந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சம்பவம் சொல்லுவார் தாத்தா. புலவரைய சொல்லக்குள்ள இந்த சிறை மோதல்ல வந்து தோழர் வள்ளுவன கடுமையான தாக்குதல், அவர் நினைவுலேருந்து உடம்புல தோல் எல்லாம் உறிஞ்சி நினைவுலேருந்து கிடக்குறாரு. அந்த நேரத்துல பார்த்துட்டு இவர் தோழர் கலியபெருமாள் அவர்கள் அவர் பெருசா ரியாக்டே பண்ணலைங்களாம். அவ்வளவுதான் வள்ளுவன் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தியாக உப்பு கூட சொல்லுவார் அந்த நூல்ல கூட. அவர் சொந்த மகன் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, பொழைக்க மாட்டாருன்ற அளவுக்கு இருக்குன்ற அந்த ஒரு பதற்றம், ஒரு அது கூட இல்லை. அவர் எடுத்த கொள்கைக்காக அவ்வளவு உறுதியா இருந்திருக்காரு. இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. அவரு அவ்வளவுதான் அப்படின்றது சாதாரணமா தான் அதை கடந்து போய் முடிவு பண்ண உடனே புலவர்கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை என்னன்னா, புரட்சி பயணத்துல முதல் பலி ஏன் புள்ளன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது என்னன்னா, பிற்காலத்துல அப்பா கொஞ்சம் உடல் தேறி வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வள்ளுவன் அவர்கள்கிட்ட, அப்பா அவர்கள்கிட்ட இதை கடத்துறாங்க.
பாருங்க நீங்க அப்பா அப்பான்னு உயிரே வச்சிருக்கீங்க, ஆனா உங்க அப்பா வந்து நீங்க செத்தா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்காரு, கொஞ்சம் கூட அவர் வந்து அதை பத்தி கவலைப்படல அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை அப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி தோழர் வள்ளுவன் அவர்கள் கிட்ட சொல்லும் பொழுது, அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, இது வந்து அப்பா, அதாவது அவருடைய அப்பா தா என்னுடைய அப்பாவுடைய மன உறுதியை தான் காட்டுது, இது அவர் கொள்கை மீது வச்சிருக்க பற்றதான் காட்டுது, இப்படி ஒரு மனிதருக்கு நான் மகனா பிறந்தேங்கிறதுல நான் பெருமை தான் படுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன உடனே இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு காவலர் போனதாவும் சொல்லி அப்பா அடிக்கடி அது நகைச்சுவையோடு சொல்லுவார். ஒரு 21 வயதுல அப்பா இருக்கும் பொழுது கொண்டுட்டு போய் அவரை தனிமை சிறையில போட்டுடுறாங்க. மிக கொடுமையா இருக்கு. ஒரு ஒரு நிழல் கூட தெரியாத அளவுல அவர் வந்து தாக்குறதுக்கு மட்டுமே போய் தாக்கிட்டு வர்ற மாதிரி. எப்படி சொல்லுவார்னா, அந்த காதலன் படம்னு நினைக்கிறேன், பிரபுதேவா நடிச்ச படம் காதலனா அது, அந்த படம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சிறைச்சாலை அந்த கொடுமைகள், அந்த லாக்அப் சீன் அதெல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி எல்லாம் எங்களை வந்து போலீஸ் வந்து இதெல்லாம் என்னது எறும்புக்கள்லாம் இருந்தக்கூடிய துணியில வந்து இதை கொட்டிடுவாங்களாம், சீனியோட அந்த பாக கொட்டிடுவாங்களாம். அப்ப அளவுக்கு அதிகமான எறும்புகள்லாம் அவங்களை போய் கடிக்குமா. ரெண்டாவது அடிச்சு 33 தையல்ல என்னமோ அப்பாவுக்கு வந்து மண்டையில மட்டுமே போடப்பட்டிருக்கு. அதுல கொதிக்க கொதிக்க தண்ணி ஊத்துறதா இருக்கட்டும், மிளகாத்தூள் அரைச்சு ஊத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதா இருக்கட்டும். இதுல அவர் ஒரு நீண்ட ஒரு சூரிய ஒளியே பார்க்காததுனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு கண் பார்வை போயிருக்கு. கண் பார்வை அவருக்கு இல்லைங்கிறதே அவருக்கு தெரியலையாம். ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை அனுமதிக்கிறாங்க. எதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னா, சிறைச்சாலையில மாதம் ஒரு முறையோ நம்ம இந்த திரைப்படம் பாக்குறதுக்காக அனுமதிப்பாங்களாம். அப்படி அனுமதிக்கும் பொழுது அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு மற்ற தோழர்கள்கிட்ட கேக்குறாங்களாம், என் தோழர் படம் போடுறேன்னு சொன்னாங்க, படம் ஓடவே மாட்டேங்குது, குரல் மட்டும்தான் கேக்குது, டிவி சரியா ஓடலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். அப்பதான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்பாவுக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிறது. தனக்கு பார்வை இல்லைங்கிற விஷயத்த கூட தெரியாத அளவுல ஒரு மனிதர் இருந்திருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வியப்பாதான் இருக்கும். அதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா தான் தோழர் எடுத்துக்கிட்டாங்க. அதுல எந்த இடத்துலயுமே அவங்க வருத்தப்பட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவங்க சிறை போராட்டத்தில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. சிறையிலிருந்து தோழர் தமிழரசன், ஒரு புலவர், இவங்கெல்லாம் தப்பிச்ச அந்த நிகழ்வு, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்ட சொல்லுவார் தாத்தா. அவங்க திட்டமிடும் போதே தமிழரசன் தான் முடிவை வைக்கிறார், சிறையில இருந்து நம்ம தப்பிப்போம் அப்படின்னு. அதுக்கு உந்துதலா இருக்கிறது சீவலப்பேரி பாண்டியன்னு ஒரு படம் வந்தது பாருங்க. அந்த ஒரிஜினல் கேரக்டர் பாண்டி தேவர்னு, பாண்டி தேவர் அவர் தப்பிச்சிருக்காரு சிறையில இருந்து. இவங்களுக்கு அதுதான் உந்துதலா இருந்திருக்கு. அதை வச்சுதான் அதுக்கு ஒரு கடுமையான அடக்குமுறை வந்து அதுல அனுபவிச்சிருக்காரு. அதுல தமிழரசெல்லாம் பிள்ளைங்க இதுல அதாவது வெளியே வந்துடுறாங்க, சுத்தி வளைச்சு பிடிச்சிடறாங்க, அதுல கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகிறார் தமிழரசன். அந்த செய்தி பத்தி எல்லாம் உங்ககிட்ட தாத்தா உங்க அரசியலா இதெல்லாம் சொல்லுவாரா? இல்ல, தாத்தா அவர்கள் வந்து யாரிடமும் உட்கார்ந்து பேசுவதற்கான நேரம் தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்தது இல்ல. இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசுற மாதிரி குடும்பத்துடன் இவர்கள் உட்கார்ந்து பேசிய நேரம்ங்கிறது மிக குறைவு. ஆனா உங்களை மாதிரியான தோழமைகள் ஒரு 20 பேராவது 30 பேராவது தினம் வந்துட்டு இருப்பாங்க. இவர்களுடன் அவர்கள் பேசக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு. இவர்களுடனான அந்த வெளி அரசியலையும் நம்ம உள்வாங்குறோம், 4 செவத்துக்குள்ள இவர்களுடைய அரசியலையும் நம்ம உள்வாங்குறோம். அம்மா கிட்ட பேசக்கூடிய விடயமா இருக்கட்டும், பாட்டியார் அவர்கள் கிட்ட பேசக்கூடிய விடயமா இருக்கட்டும், இல்ல குடும்ப நபர்கள் கிட்ட இவர்கள் கடத்தக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உள்வாங்கும் பொழுது நமக்கு அதனுடைய புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க சொன்ன அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு விடுதலை படத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு காவல் அதிகாரி வந்து இவங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லையா, அதுதான் எனக்கு அதுல ஞாபகம் வரும். அது அந்த சிறையில சிறை அலுவலர்கள் நிறைய உதவி பண்ணிருக்காங்க. ஏன்னா தீப்பெட்டியில இருந்து அவங்க அந்த வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கு சிறையிலே அது பெரிய அளவு பெரிய பாதிப்பு உருவாக, நெருப்பு உச்சியில இருக்கிற அந்த மருந்தை மட்டும் எடுத்து ஒரு சத்தம் வரும், அவ்வளவுதான். அது கூட சிறை காவலர்கள் தான் கொடுத்திருக்காங்க. சாவி எல்லாமே சிறை காவலர்கள். அந்த கம்பு அவங்க தப்பிக்கிறதுக்கான எல்லா உதவிகளும் பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த காட்சி வந்து அதுதான் அந்த விடுதலை படத்துல அதை ஒப்பிட்டு பாருங்க. கூடுதலா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்த அப்புறம் சின்ன சின்ன நிகழ்வுகள் எது நடந்தாலும் உடனடியா வந்து சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் பொழுதெல்லாம் இவங்க வந்து கைது செய்யக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்கும். அப்படி நடத்தும் பொழுது நாங்க எங்களை வந்து எங்களுடைய பெரியம்மா வீட்டுலதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். ஏன்னா இவர்கள் முழுமையா இவர்களை வந்து குமுகத்துக்காக ஒப்படைச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது இவர்களுடைய எங்களுடைய பயணம்ங்கிறது வாய்ப்பு இல்லாத ஒண்ணா போயிடுச்சு.
அப்ப நாங்க பெரியம்மா வீட்டுல தான் இருந்தோம். விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் வரும், வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு தான் வரும். அது ஒரு 4-5 நாட்கள் தான் வரும். சவுந்தர சோழபுரம். ஆமா ஆமா. அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா பெண்ணாடத்துல இந்த ஹை ஸ்கூல் எதிர்த்தாப்புல இருக்கும், அங்க விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அப்பா அவர்கள் வேக வேகமா ஓடி வராரு. வந்துட்டு இந்த மாதிரி அம்மாவும் என்ன அலுவலகத்துக்கு போயிடுவாங்க, அம்மாவும் ஒரு அரசு அதிகாரிங்கிறதுனால அவங்களாலேயும் இயல்பா விடுப்பெல்லாம் எடுக்க முடியாது. அதனால அம்மாவும் அலுவலகத்துல இருக்காங்க. அப்பாவும் வேக வேகமா ஓடி வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, நான் வந்து என்ன கைது பண்ணிட்டு போயிடுவாங்க, நீ கவலைப்படாத, நான் இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போறதுக்குள்ள அங்க இருந்து இந்த கைது பண்ணிட்டு போகக்கூடிய வாகனம் வருது. வந்தோடனே அப்பா ஓடலான்னு முயற்சிக்கும் பொழுது அங்க இருந்து ஒரு காவல் அதிகாரி சொல்றாரு, வல்லவன், நான் உங்களை பார்க்கல, நீங்க என்ன பார்க்கல, நாங்க இந்த பக்கமே வரல, சரிங்களா, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பாய் சொல்லிட்டு போறாரு. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்த அந்த மனித நேயம், எப்போ குழந்தைங்க வராங்க, இவர்கள் போராட்டம்ங்கிறது குமுகத்துக்கானது, இந்த நேரம் இந்த குழந்தைகளுடைய மனதுல வந்து ஒரு வடுவை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வல்லவன் அவங்களை பார்க்கவே இல்லை, டாட்டா அப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு போன அந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்வா இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் பேசும்பொழுது இவர்கள்லாம் தீவிரவாதிகள் மாதிரி மக்கள், எளிய மக்கள் புரிதல் இருக்கு. ஆனா அரசாங்க அதிகாரிகள் இவர்களை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைமைகளா தான் பார்ப்பாங்க. அப்பா போறாரு அப்படின்னா இன்னைக்கு எப்படி சொல்றது, ஒரு பகத்சிங்கை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாட்டுல தான் இவர்களை பார்த்தாங்க. மக்கள் பார்க்கும்பொழுதுதான் இவங்களாம் அக்யூஸ்டா பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையை மக்கள் மத்தியில வச்சிருந்தாங்க. ஆனா அரசாங்க அதிகாரிகள் அப்படி இல்லை. ஏன்னா ஒரு எப்பவுமே இந்த போராட்ட களத்துல இருக்கிறவங்கள, கொள்கையில உறுதியோட இருந்து போராடுறவங்கள வெறும் வழக்கு இந்த மாதிரி அடக்குமுறைகளால் மட்டும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. உளவியல் ரீதியா அவங்கள தனிமைப்படுத்துறது, சமூகத்துல தனிமைப்படுத்துறது, குடும்பத்துல இருந்து தனிமைப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையை உளவியலா பண்ணுவாங்க. ஆளும் வர்க்கம் எவ்வளவுதான் செய்யணும் முடிவு பண்ணாலும் இதற்கு வேறு வழி இல்லாம அதிகாரிகளும் வந்து ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாலும் அந்த அதிகாரிகள் மனதில் இவர்கள் என்னவா இருந்திருக்காங்கிறது என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அப்பாவுடன் நம்ம வந்து ஏதோ ஒரு பணி நிமித்தமா நம்ம வந்து ஒரு காவல்துறைக்கு போறோம் அப்படின்னா அத்தனை நபர்களும் எழுந்திருச்சு நின்று சல்யூட் பண்ணி தான் அப்பா உட்கார சொல்லிட்டு தான் உட்காருவாங்க. இந்த மாதிரியான பல காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். பலமுறை அப்பா கூட போகும்போது கேட்பாங்க, வல்லவன் காவல் நிலையத்தை இழுத்து மூடி இல்லாமா, நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வழக்கே வர மாட்டேங்குது, என்ன பண்றது, காவல் நிலையத்தை மூடி இல்லாமா எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு பெருமிதம் இருக்குல்ல, அந்த அந்த அறியாத வயதுலயும் ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு பெருமிதம்ங்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கு என்ன படிப்பினையை கொடுத்தது அப்படின்னா அப்பழுக்கற்ற வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் நம்மள வந்து மக்கள் மத்தியில நம்மள என்னவா திரிச்சாலும் இது அப்பா அழகா எழுதியிருப்பாரு மௌனம் கலைத்த முந்திரி காடுகள்ல. நீங்க என்னவா வேணா எங்களை திரிக்கலாம் மக்கள் கிட்ட, ஆனா மக்களுக்கானவர்கள் வந்து மக்கள் விடவே மாட்டாங்க, மக்களுக்கானவர்கள் வந்து என்னைக்குமே மக்கள் வந்து தேடி பிடிப்பாங்க. இந்த வசனம் தான் விடுதலை படத்துல. ஆமா ஆமா ஆமா, அழகா இருக்கும். அந்த இருவருக்கும் ஆன உரையாடல் வரும். மனைவியை சமாதானம் பண்ணும்போது அவர் பேசிய அந்த வார்த்தைங்கிறது மக்களுக்கான ஒழிக்கிறவங்களை எப்பயும் மக்கள் கைவிட மாட்டாங்க. நிச்சயமா நிச்சயமா அந்த வார்த்தை வந்து அப்பா அழகா அந்த மௌனம் கலைத்த முந்திரி காடுகள் தீன் தறிகிடையில கொடுத்த அந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா மிக அழகா அதை பதிவு பண்ணிருப்பாரு. அவர் அதுல ரொம்ப தீவிரமாவும் இருந்தார் தோழர். எனக்கு மிக ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவர்களை வந்து ஒரு தியாகிகளாக பாக்குறது இல்ல, எல்லாருமே அவர்களை புரட்சியாளர்களா பாக்குறது இல்ல. அறியாமையின் காரணமாக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாம இவர்களை தவறா பார்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஆனா அப்பாவுக்கு அது புரியவே புரியாது. எல்லாருமே இவர்களை தூக்கி தலை மேலதான் வச்சிட்டு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கு இருக்கும். ஏன்னா இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்பழுக்கற்றது அப்படிங்கிறதன் அடிப்படையில வர புரிதல் தான் அது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இவர்களை தூக்கி இந்த சமூகம் சுமக்கும் பொழுது பார்த்தா, ஓ இப்படி நம்ம நேர்மையோட வாழக்கூடிய வாழ்க்கை என்றா இருந்தாலும் அதற்கான கூலி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு பறைசாற்றுதுன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த தோழர் போல ஒரு கலிபெருமாளுடைய வாழ்க்கை தன்வரலாறு இருக்கு, மக்கள் துணையோட மரணத்தை வென்றேன், அந்த புத்தகத்தை சொல்லும்போது தொகுக்குகிற வேலையை நான் தாத்தாவோட வீட்டுல பாட்டியோட நிறைய நாட்கள் அங்க தங்கி இருக்கிறேன். அவங்களோட பேசிட்டு இருப்போம், பாட்டியோட எல்லாம் வாழாமையாரோட நிறைய பேசிட்டு இருப்போம். அவங்க ரொம்ப இயல்பா சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள், இவ்வளவு பெரிய இதெல்லாம் அனுபவிச்ச ஒரு குடும்பம், அது இவங்களாவது நிம்மதியா சிறையில இருந்தாங்க. அந்த அம்மையார் வந்து ஒவ்வொரு சிறையா ஓடுறது,
இன்னைக்கு இருக்கிற அற்புதமா மாதிரி ஒரு 10 அற்புதமா அந்த வாடாமல்லம்மா. 100 நூறு நம்ம கூட கணக்கிடவே முடியாது. ஒரு பேரழிவாளனுக்காக அலைஞ்ச ஒரு அற்புதமாவோட உழைப்பு மாதிரி 100 அற்புதமாவோட உழைப்பு வாழாமல் அம்மையார் கிட்ட அந்த அம்மையார் கிட்ட இருந்தது. இ- அப்ப சொல்லுவாங்க, தோழர் ஏங்க தமிழரசெல்லாம் இறந்தி போயிட்டாரு, நாமெல்லாம் என்னங்க செய்யிட்டோம், நமக்கு என்னத்துக்கு போய் என்னத்தை எழுதணும், இதெல்லாம் என்ன தேவையா அப்படின்னா அவ்வளவு தன்னடக்கத்தோட அது ஒரு பெரிய சுயசரிதையே அந்த அதை தேவையில்லை கூட அப்படிங்கிற. தவிர்த்தாங்க, வேணான்னாங்க. எதுக்குங்க தோழர் இதெல்லாம், தமிழரசெல்லாம் இறந்தே போயிட்டாரு. ஏன்னா தாத்தாகட்டும் பாட்டி ஆகட்டும் தமிழரசு மேல ஒரு அளவு கடந்த மரியாதை வச்சிருப்பாங்க. சில நேரம் கலங்கிடுவார் தாத்தாலாம், தமிழரசனை பேசும்போதெல்லாம் கலங்கிடுவார். அவ்வளவு உறுதிமிக்கவர். சொந்த மகன் அடிபட்டு அந்த அளவு இறந்துட்டாருன்ற தருவாயில கூட கலங்காத புலவர் கலிய பெருமாள் தமிழரசனை பத்தி பேசும்போது ரொம்ப கலங்கிறவர். இது வந்து பதுசம்மாள் தமிழரசன் அவர்களுடைய தாயார். தாயார் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கடைசி வரைக்குமே எங்க குடும்பத்துக்கு அந்த ஒரு நெருடல் இருக்கும். ஏன்னா ஒற்றை மகன். எங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தடவி தடவி உச்சி முகர்ந்து தான் கொஞ்சுவாங்க. அதை பார்க்கும்பொழுது அந்த தாயுடைய ஏக்கம் அதெல்லாம் உள்வாங்கும் பொழுது அது ஒரு வலி. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க எனக்கு என்னை உட்பட எல்லாருக்குமே அது வரும். நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க போயிருந்தாலும் பரவாயில்லையே, ஒரு தாயுடைய அந்த வலி எப்படி நம்ம அதை தீர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களுடைய அதிகப்படியான ஆசை. தமிழரசனுடைய தாயார் பாதுசாமல் கூட அந்த 100 வயசு கடந்த நிலையில கூட அந்த உறுதியோட தான் இருப்பாங்க. நிறைய நிகழ்ச்சி நமக்கு புலவருடைய குடும்ப நிகழ்வுகள் நிறைய வரும்போது வருவாங்க. புலவர் இறப்புல இருந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்த்துருக்குறோம். அவங்க அந்த வயசுல கூட ஒரு ஈடுபாட்டோட அந்த இது இருந்தது, அந்த அம்மா கிட்ட உணர்வு இருந்தது. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா புரட்சியை பற்றி பேசும்பொழுது ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் தான் புரட்சிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க. என்ன கேட்டா மிகச்சிறந்த ஒரு புரட்சியாளர், பெண் புரட்சியாளர்ல ஒருவரா தான் நான் வந்து பதுசம்மாள் அவர்களை பாக்குறேன். ஏன்னா தன் மகன் இறந்துட்டாரு, ஒரு ஒரு அடிப்படை அறிவு கூட அரசியலை பற்றியது இல்ல, எந்த இது கிடையாது அவர்களுக்கு. அதற்கான பின்புலமும் இல்ல, அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அவங்க கிட்ட இல்ல. ஆனா அவர்கள் நம்பியது அவர்கள் வளர்ப்பை பற்றி. என் பையன் தவறு செய்ய மாட்டான், என் பையன் மக்களுக்காக செஞ்சான். அப்ப எங்கெல்லாம் என் பையனை பத்தி பேசுறாங்களோ, எங்கெல்லாம் என் பையனுடைய கொள்கையை பேசுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி 100 வயது வரைக்குமே வந்து நிப்பாங்க. எல்லா நிகழ்வுகள்லயுமே அவங்க வந்து நிப்பாங்க. அவங்களுடைய அதிகப்படியான ஆசை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிலைய நானே இடம் தரேன், எனக்கு வச்சு கொடுத்துருங்கப்பா என் பிள்ளையோட சிலைய, ஏன்னா உங்களுக்காக வாழ்ந்தான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்தமா. தமிழ் தேசிய இப்ப புலவர் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும். ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறுல, நக்சல்பாரி வரலாறுல முதல்ல பாத்தீங்கன்னா இந்திய அளவுலே தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்ற அந்த முழக்கத்தை, அதுக்கு அந்த லெனினோட வரையறைகளை உருவாகிட்டு ஒரு இடதுசாரி தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் புலவர் கலிய பெருமானும் தமிழரசனும் தான் முன்னெடுத்தாங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் நிறைய படையை கட்டினாங்க. 20க்கும் மேற்பட்ட தோழர்கள் தியாகி ஆகியிருக்காங்க. குறிப்பா அவங்க வச்ச முழக்கானைக்கு பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய விடுதலை, இது ரெண்டு தான் ஒருங்கிணைச்சு. சாதி ஒழிப்பு இல்லாம தமிழ் தேசிய விடுதலை சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு மார்க்சிய ரீதியான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முன்னெடுப்பு வைக்கிறாங்க, ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. அதுவும் இந்த வரலாற்றுல இன்றைக்கு போற்றக்கூடிய ஒரு அறிக்கையா வச்சிருக்காங்க. தமிழரசன் எழுதின அந்த அறிக்கை மீன்சுருட்டி 85 1985 மீன்சுருட்டி விவசாயிகள் மாநாட்டில் நடந்தது, விவசாயிகள் மாநாடு. ஆனா தமிழரசன் வைக்கிற அறிக்கை சாதி ஒழிப்பும் சாதி ஒழிப்பின் தேவையும் தமிழ்நாடு விடுதலையும். அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. தேசிய இனங்களுக்கான விடுதலை வரும்போது சாதி ஒழிப்புன்றது அவசியம்ன்றது ரொம்ப வலியுறுத்துறாரு. அதாவது ஒரு புரட்சி நடந்து கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் பண்பாட்டு புரட்சி வரும்போது ஒரு 10 புரட்சி நடந்து 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாதி ஒழிப்பு பத்தி அதுக்கான வேலைகளை செய்வோம், இது பண்பாட்டு தளத்துல இருக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரையறுத்திருக்காங்க. ஆனா முன் தேவை வந்து சாதி ஒழிப்பு தான். இது அதுக்கான வரவை வைக்கிறார் அவர். பெரியார் சொன்னது, அம்பேத்கர் சாதி ஒழிப்பு குறித்த அம்பேத்கருடைய ஆய்வுகளை எல்லாம் மேற்கோள் காட்டுறாரு. அப்ப அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பற்றி நூல்கள்லாம் தரவ ஆங்கிலத்தில் கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. 85களில் 80களில் அதை படிச்சிருக்காரு. சாதி ஒழிப்புக்கு அம்பேத்கர் இந்து மதத்தை பற்றி, அதுல இந்த சாதி அமைப்பு முறை எப்படி இருக்கு, இதை பத்தி பூரா ஒரு தெளிவான ஆய்வு வச்சுதான் வைக்கிறாரு. பொதுவாக ஒரு அறிக்கை வைக்கிறதோட ஒரு ஆய்வு அறிக்கையா தான் அதை வைக்கிறார். இன்றைக்கு வரலாற்றுல போற்றப்படக்கூடிய அந்த அறிக்கை மீன்சுருட்டி அறிக்கை. ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இல்ல இன்னைக்கு தமிழ் தேசியம் மட்டுமல்ல, திராவிட தேசியமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் தேசியம்னு நம்ம பேசிட முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா குத்தகைக்கு நாங்க தான் சாதி ஒழிப்பை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கமா தங்களை அடையாளப்படுத்திக்கக்கூடிய இயக்கமா இன்னைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான். அந்த திராவிட இயக்கங்களுமே ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு சாதியை தூக்கி பிடித்து கொண்டு, சாதி இல்ல சாதி மறுக்கிறோங்கிற பேர்ல சாதியை திணிச்சிட்டு தான் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கு. சாதி மறுப்பு அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்துல இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அழித்தொழிப்பு எல்லாத்துலயுமே அழித்தொழிப்பு அப்படிங்கிற மாதிரி வராங்க. அப்ப இவங்க உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, இந்த விடயத்துல நம்ம அழித்தொழிப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நீயும் நானும் தவிர வேற யாரும் இருக்க மாட்டோம். அதிகப்படியா ஊர்ல ஒரு 10 பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அறியாமை. இது வந்து இது ஆதிக்க சிந்தனைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு அறியாமை. அப்ப இந்த அறியாமை களையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க வராங்க. அதற்கு வந்து தீவிரமான பல திட்டங்கள் தீட்டுறாங்க. ஆனா இவர்களை எல்லாம் புரிதலற்றவர்கள் தான் இன்னைக்கு வந்து இவர்களை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு. இவர்களை பற்றி ஒரு ஒரு எல்லளவும் புரியாதவர்கள் தான் இவர்களை பற்றி அதிகமா இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு ஐயத்தையும் கொடுக்க செய்யுது. தமிழ் தேசியத்திற்கு சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம்.